அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4வது ரிசர்ச் டிசைன், அதாவது கேஸ் ஸ்டடி. இது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைனில் 4th, சரிங்களா? கேஸ் ஸ்டடி அப்படின்னா வந்துட்டு இந்த நேம்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாரு, கேஸ் ஸ்டடி. அதாவது ஒரு பர்டிகுலர் கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் வந்துட்டு கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜில் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஒல்லியாக ஒரு பையன், அதாவது மால்நரிஷ்டு. இப்போ ஒரு ரிசர்ச்சர் வந்துட்டு வாண்ட் டு ஸ்டடி அபவுட் மால்நரிஷ்டு சில்ட்ரனை பற்றி வந்துட்டு ஸ்டடி பண்ணுறாங்க. இல்லை அந்த ஃபேமிலியில் ஏன் எல்லாருக்கும் மால்நரிஷ்டு, ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியோ இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோ ஆர் அதர்வைஸ் பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷன் லைக் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிசீஸை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணி ஏன் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அவங்களோட ஃபுட் ஹேபிட் என்ன, இன்கம் லெவல் என்ன கல்ச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, எதனால் வந்துட்டு வை தே ஆர் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் டிசீஸ், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? ரிசர்ச்சில் வந்துட்டு இது 4th ரிசர்ச் டிசைன். இன்னும் 2 ரிசர்ச் டிசைன் இருக்குது. அதோட வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைன் வந்துட்டு முடிஞ்சிடும். வேறு ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு டாபிக் வேணும் எஃப்ஓஎனில், இல்லை அனாட்டமி ஃபிசியோ ஆர் அதர்வைஸ் மற்ற சப்ஜெக்டில் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசர்ச் வந்துட்டு மெயினாக எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்துட்டு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் ரிசர்ச் கொஞ்சம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.